அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் செம்பருத்தி செடியை எப்படி சம்மர் சீசனில் கேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது ஃபெப்ரவரி மந்த்லேருந்து மார்ச்சுக்குள்ளே ரிசல்ட்டு. இது ஃபெப்ரவரி மந்தில் பிகினிங்கில் எடுத்த ஃபோட்டோ. இந்த பூக்கள்லாம் சின்ன சின்னதாக பூக்க ஆரம்பிச்சது. அதனால் இந்த சீசனில் ப்ரூனிங் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சும் நாங்கள் ப்ரூன் பண்ணோம். ப்ரூன் பண்ணிவிட்டு எட்ஜஸ்லலாம் நான் எனக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேதி கோல்கேட் பேஸ்ட்டு தான் இருந்துச்சு. அதனால் அதை வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மல்ச்சிங்கும் பண்ணிட்டோம். இது ஒரு 1 வீக் ஆகிருக்கும். 1 வீக் ஆன பின்னாடி, ஒரு 6 days ஆன பின்னாடி ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசர், ரோஸ் ஃபர்டிலைசர் கொடுக்க ஆரம்பித்தோம். இது மாடியில் உள்ள மீதம் உள்ள 2 செம்பருத்தி, அதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பித்தோம். ஆஃப்டர் 2 days கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிச்சது. எங்களுக்கும் தைரியம் வந்துச்சு, பரவாயில்ல துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு, தப்பு பண்ணல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இது ஸ்லோவாக ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபர்டிலைசர். அதுவும் ஜஸ்ட் 1/2 ஸ்பூன் தான் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 daysல கொஞ்சம் கொஞ்சமாக இதை ரிசல்ட் காட்டுறோம் பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு 6 daysக்கு அப்புறமா எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணோம். கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் எடுத்துகிட்டு 5 லிட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ணோம். அப்போ தான் அதில் லீஃபில் உள்ள குளோரோஃபில் பிக்மெண்ட்லாம் நல்லா டெவலப் ஆகும். அப்படிங்கிறதுனால எப்சம் சால்ட்டை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கும் ரிசல்ட்டு நல்லா கிடச்சிது. ஆஃப்டர் ரிசல்ட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்படி இருக்குது, லீவ்ஸ்லாம் எல்லோ ஆகாமல் இருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கிறத போய் பார்ப்போம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உடனே நெக்ஸ்ட் டைம் எந்த ஃபர்டிலைசர் கொடுக்குறோமோ அதை இன்னும் டைல்யூட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு ரொம்ப நல்லா கிடைக்கும். எப்சம் சால்ட்டு எந்த பிரச்சனையும் பண்ணல, நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. இது அதுக்கப்புறமா கொடுத்த பின்னாடி 1 வீக் ரிசல்ட். அதுக்கப்புறம் இது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால எல்லா பிளான்ட்ஸ்க்கும் ஜஸ்ட் 1 கப் தேமோர் கரைசல் கொடுக்க ஆரம்பித்தோம். இதுவும் அடுத்த நாள் பார்க்கும்போது எந்த செடியை எந்த விதத்துலேயும் அஃபெக்ட் பண்ணவே இல்லை, நல்லா இருந்தது. ஃபைனலாக நாங்கள் கொடுத்தது பாட் மீல். உங்களுக்கு தெரியும் அதில் கொஞ்சம் மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது, அதனால் பாட் மீல் கொடுத்தோம். இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. நல்லபடியாக பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சது. இது ஒரு பிளான்ட்டோடைய ரிசல்ட்டு தான். மீதமுள்ள 4 பிளான்ட்டும் ரிசல்ட்டு கொடுக்க வேண்டி இருக்குது. மொட்டுக்கள் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்குது. நம்ம எப்படியும் ஏப்ரல் 1st வீக் இல்லைனா 2nd வீக்கில் கண்டிப்பாக இதனுடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இன்னும் ஒன்று கொடுக்க வேண்டி இருந்தது, அது இன்செக்டிசைட். இது வரைக்கும் எதுவுமே பூச்சி தாக்குதல் இல்லாததுனால நாங்கள் இது வரைக்கும் இதுக்கு இன்செக்டிசைடுன்னு ஸ்பெஷலாக ஒன்றுமே ஸ்ப்ரே பண்ணலை. பட் நம்ம கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும். மதியில் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கணும். இனி வர காலங்களில் நான் ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக காமிச்சு கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.